கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க்கு 14வது அதிகாரம் 38வது வசனம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த உலகத்தின் சோதனைக்குள்ளே நாம் மாட்டிவிடாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 மணி நேரம் ஆச்சு, நாம் விழித்திருக்க கூடாதா என்று இதுக்கு முந்தின வசனத்தை சீசர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அப்போ நாம் 1 மணி நேரம் ஆச்சு விழித்திருந்து நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிப்பது இந்த உலகத்தில் காணப்படுகிற சோதனைகளுக்கு நாம் தப்பிவிக்கப்படுவோம். இந்த சோதனை நிறைந்த காலங்கள் இப்பொழுது இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் மரணங்கள், எங்கே பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், அந்தது இந்ததுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நாம் ஜெபிக்கும் போது நம்மளை கர்த்தர் சோதனையில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நம்மளை தப்பிவித்து பாதுகாப்பார். ஆகவே விழித்திருந்து 1 மணி நேரம் ஜெபிங்கள். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.